தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நாங்கள் வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு வார்த்தைக்குள்ள போவோம். யோவான் புத்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 16:20 வாசித்து ஜெபிச்சு வார்த்தைக்கு கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 16:20. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. 1 2 3. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கண்களை மூடி ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமா என்னோடு பேசுங்க. உம்முடைய ஊழியக்காரன் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய வார்த்தையை கொண்டு தொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஆவிக்குரிய மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர், இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பேசுகிற அடியவனையும் உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். என் சித்தம் அல்ல கர்த்தாவே, உம்முடைய சித்தம் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. கொஞ்சம் ஏதோ பேசோரிபிள் இருக்கு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஏற்கனவே இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஆண்டவற்ற செய்திக்குள் நான் போகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அழுகை இருக்கும், புலம்பல் இருக்கும் என்று ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த அழுகைகள், இந்த புலம்பல்கள் ஆண்டவற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமா என்று கேட்டால் அதற்கு பதில் என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் உங்கள் அழுகை சந்தோஷமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. பலவிதமான பிரச்சனைகளினால, சோதனைகளினால கண்ணீர்களை நாங்கள் விட்டு கொண்டிருக்கலாம். எங்களுடைய அழுகைகள் புலம்பல்களாக மாறிக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் உதாரணத்தை சொல்வதுண்டு. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அதை மறுபடி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய கிளை சபை ஒன்றிலே ஒரு சிறு பிள்ளை, என்னுடைய மூத்த மகளுடைய வயதை ஒத்த பிள்ளை, ஒரு 4 வருடத்துக்கு முன்பதாக கிணத்துக்குள்ளே போட்டு கொலை செய்தார்கள். ஒரு சில தவறான காரியங்களை செய்து அந்த குழந்தையை கொன்று போட்டு கிணற்றுக்குள்ளே போட்டு விட்டார்கள். ஆகவே அவர்களை எனக்கு கொஞ்சம் தெரிந்தபடியால் அந்த செத்த வீட்டுக்கு என்னால் போக முடியவில்லை என்று அவர்கள் தூரத்தில் இருந்தவர்கள். ஆகவே நான் செத்த வீடு கழித்து அந்த இடத்துக்கு போனேன், பொடி போன பிறகு. ஆகவே தாய் தகப்பன் இருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளையினுடைய இழப்பு அவர்களால் தாங்க முடியவில்லை. அந்த இடத்திலே நானும் போயிருந்தேன். அவர்களும் அழுதார்கள், நானும் அழுதேன். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளையினுடைய வயசு, அந்த பிள்ளையினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது எனக்கும் ஒரு பிள்ளை இருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய கற்பனைகள் என்னிடத்திலே வரும் பொழுது என்னுடைய இருதயம் நொந்து அழுதது. ஆகிய அந்த தாய் தகப்பன் தங்களுடைய பிள்ளைகள் படிச்ச காரியம், தங்களுடைய பிள்ளைகள் குடும்ப ஜெபம் வைக்கிற காரியம், தங்களுடைய பிள்ளை எப்படி எங்களுக்கு வேலைக்கு உதவி செய்வாள் என்று அந்த நாளிலேயே தகப்பனும் தாயும் என்ற காலை பிடிச்சு கொண்டு ஒவ்வொன்றாய் சொல்லி அழுதார்கள். நானும் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, அந்த ஒரு கட்டத்திற்கு பிற்பாடு நான் எழும்பி வந்துவிட்டேன். என்னுடைய அழுகை மாறிவிட்டது. ஆனால் அந்த குடும்பம் இன்னும் அழுது கொண்டுதான் இருக்கிறது. அந்த அழுகை என்னவாக மாறிவிட்டது? புலம்பலாக மாறிவிட்டது.
வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அழலாம், அந்த அழுகை உங்களுக்கு புலம்பலாக மாறலாம். ஒரு தேவனுடைய பிள்ளை அழும் பொழுது, ஒரு தேவனுடைய பிள்ளை அழுகை புலம்பலாய் மாறும் பொழுது உலகம் என்ன நடக்கும், உலகத்தின் காரியங்கள் எப்படி இருக்கும் என்ற வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். அந்த பிள்ளை மரித்து விட்டது, ஆனால் அந்த பிள்ளையை கற்பழித்தவன், அந்த பிள்ளையை கொன்றவன், அந்த பிள்ளையை கிணற்றுக்குள் போட்டவன், அவன் சந்தோஷமாய் இருக்கிறான். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, எங்களுக்கு பிரச்சனைகள், எங்களுக்கு சோதனைகள், ஆனால் உலகமோ சந்தோஷமாய் இருக்கிறது, உலகமோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். கஞ்சா குடிக்கிறவன், வரிக்கிறவன், விபச்சாரம் பண்ணுகிறவன், வேதத்துக்கு புறம்பாக வாழ்கிறவன் சந்தோஷமாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். தாராளமாய் சாப்பிடும், தாராளமாய் அனுபவிக்கும், தாராளமாய் உலகத்தின் காரியங்களை அந்த உலகம் சந்தோஷமே அனுபவித்துக் கொண்டிருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளுக்கோ கண்ணீர், வேதனை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே முடியவில்லை. வார்த்தை சொல்லுகிறது, ஆனாலும், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, ஆனாலும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்ற அழுகை, உன்ற புலம்பலை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை எடுத்தது தீர்க்க தரிசனம் சொன்னவருக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். எங்கட கண்ணீர்கள் துடைக்கப்படும், எங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. 22 என்ன சொல்லுகிறார்? 22ஆம் வசனத்தை படிங்கள். 16, 22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை உங்களிடத்திலிருந்து ஒருவனும் எடுத்துக் கொள்ள மாட்டான். கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை யாராலும் பறிக்க முடியாது. நான் உனக்கு கொடுக்கிற மகிழ்ச்சியை ஒரு பொழுதும் உன்னால் இழக்க முடியாதபடிக்கு அந்த சந்தோஷத்தை உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை பல விதங்களில் நீங்கள் கவலைகளோடு வந்திருக்கலாம், துக்கங்களோடு வந்திருக்கலாம், மரண வேதனைகளோடு வந்திருக்கலாம். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்புங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு பல விதங்களில் ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு துக்கங்கள் வருகிறது. அதில் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். பல சூழ்நிலைகள் மூலமாக எங்களுக்கு துக்கங்கள், அழுகைகள், புலம்பல்கள் வரும். அதை நாங்கள் எப்படி ஜெயித்து மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே பரம்பரைகளினாலும் அசுத்த ஆவிகளினாலும் துக்கங்கள் உண்டாகிறது. ஒரு கர்த்தரை அறிந்த பிள்ளைக்கு அவருடைய பரம்பரைகள் மூலமாகவும் அசுத்த ஆவிகள் மூலமாகவும் துக்கங்கள் முதலாவது அவனுக்குள்ளே வருகிறது, அழுகைகள் வருகிறது, புலம்பல்கள் வருகிறது. ஆனால் அந்த தேவ பிள்ளை தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது பரம்பரையினாலும் அசுத்த ஆவியினாலும் வருகிற எல்லா துக்கங்களையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் ஒரு ஆதாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனம். ஜீசஸ் ஜீசஸ் வாசிங்க. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது 10வது வசனம். யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய்
நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டாள். ஜாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க வார்த்தை சொல்லுகிறது, அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டாள். ஜாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் அல்லது அழுகையின் மகன் என்று அர்த்தம். ஜாபேஸ் என்ற பெயருக்கு பைபிள் டிக்ஷனரியின் படி துக்கத்தின் பிள்ளை. அப்ப இந்த துக்கத்தின் பிள்ளையாக அவன் எப்படி மாறினான் என்று சொன்னால், அவன் பிறக்கும் பொழுது, என்ன கவனிங்க, ஜாபேஸ் பிறக்கும் பொழுது தாய்க்கு ஏதோ ஒரு வேதனை இருந்திருக்கிறது, தாய்க்கு ஏதோ ஒரு அசுமாத்தம் நடந்திருக்கிறது. அந்த பிள்ளை பிறக்கிற நேரத்திலே தாயின் வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு துக்கம் நடந்தபடினாலே அந்த தாய் என்ன செய்கிறாள், அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது ஜாபேஸ் என்று பெயரிட்டு சொல்லுகிறாள், இது என் வாழ்க்கைக்கு என்னத்தை கொண்டு வந்தது, துக்கத்தை கொண்டு வந்தபடியால் இது துக்கத்தின் பிள்ளை. இப்ப ஜாபேசுக்கு என்னென்று வேதனை வந்தது, ஜாபேசுக்கு என்னென்று அழுகை வந்தது, ஜாபேசுக்கு என்னென்று புலம்பல் வந்தது, அவனுடைய தாய் மூலமாக வந்தது, அவனுடைய பரம்பரை மூலமாக வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான பரம்பரை சாபங்கள், பரம்பரை தரித்திரங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஒரு இடத்திலே நான் விசிட்டிங் போயிருந்தேன், ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியிலே. ஆண்டவரை அறியாத அந்த இடத்திலே நான் இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது குழந்தையை நான் விசாரித்து, இவனுடைய அப்பா எங்க அம்மா எங்க என்று கேட்ட பொழுது அந்த பிள்ளையினுடைய அப்பம்மா தான் அந்த பிள்ளையை பார்த்து கொண்டிருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த பிள்ளையின் பலனுக்கு தாய் தகப்பன் ஒன்றாய் இருக்க மாட்டார்கள், ஆகவே அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து குடும்பத்தில் பிரச்சனை வந்து அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு விட்டாங்க, இப்ப இந்த பிள்ளையை பார்க்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த பிள்ளை மிக அழகான குழந்தை, ஆனால் அது ஒரு கவனிப்பாரற்ற நிலையில தான் அது இருந்தது. ஏன்? அந்த பிள்ளையின் பிறப்பு அந்த குடும்பத்தை பிரித்தது. அது ஒரு சாபமாக அந்த பிள்ளையின் மேல இறங்கியது. அந்த பிள்ளை தனி மரமாக நடுத்தருவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதை போலதான் ஜாபேஸ் இங்கே தன் தாயின் துக்கத்தின் நிமித்தம் ஒரு சாபத்தை அவன் சுமந்து கொண்டு வந்தான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பரம்பரை ஆனது பல தேவ பிள்ளைகள் மேலே செல்வாக்கு செலுத்துகிறது. ஒரு உண்மை சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், மறுபடியும் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதற்கு பிறகு நான் அதை சொல்ல மாட்டேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு சகோதரன் இருந்தார். அந்த சகோதரனுக்கு குழந்தைகள் இல்லை. ஆகவே குழந்தைகள் இல்லாதபடினாலே அந்த தேசத்து வைத்தியசாலையில போய், எங்களுக்கு ஒரு குழந்தையை தாருங்கள், அந்த குழந்தையை நாங்கள் வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி அவங்களுடைய சொத்து விவரங்களை எல்லாம் கொடுத்து விட்டு வந்தார்கள். அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் அப்படி சொல்லி வரும் பொழுது குறிப்பிட்ட நாட்களிலே அந்த மகள் கற்பம் வதியானால் குறிப்பிட்ட வருஷத்திலே அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அழகிய ஒரு பெண் குழந்தையை அவள் பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதே நேரம், அந்த குழந்தை பிறந்த அதே நேரம் ஹாஸ்பிட்டல் இருந்து இவங்களுக்கு தகவல் வருகிறது, இப்பதான் ஒரு பிள்ளைய தாய் விட்டு விட்டு போய்விட்டால் இந்த குழந்தையை நீங்க தத்தெடுக்க முடியுமானால் தத்தெடுக்கலாம் என்று சொன்ன பொழுது இந்த மகனும் இந்த மகளுமாய் சேர்ந்து அந்த குழந்தையை தத்தெடுத்து ஒரே மார்பில பால் கொடுத்து பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரியாதபடி ஒரே குழந்தைகளாக வளர்த்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒரே சபைக்குத்தான், ஒரே காரில் போவார்கள், ஒரே ஸ்கூலில் அவர்களுக்கு ஒரே விதமான அன்பை கொடுத்து வேண்டின பிள்ளையும் பிறந்த பிள்ளையும் வித்தியாசம் தெரியாமல் வளர்த்தார்கள். ஆனால் 18 வயது வந்தது. 18 வருடங்கள் கடக்கும் பொழுது இவருடைய கற்பத்திலே பிறந்த பிள்ளையை விட அந்த வேண்டி வளர்த்த பிள்ளையின் வாழ்க்கையிலே வித்தியாசங்களை கண்டார்கள். என்னவென்று சொன்னால், அந்த பிள்ளை கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நாள் பார்க்கும் பொழுது நைட் கிளப்ல போய் அங்கே டான்ஸுகளிலும் களியாட்டங்களிலும் தன்னுடைய நாட்களை கழித்தது.
இவங்க சபைக்கு கொண்டு போனாலும் அந்த வேண்டி வளர்த்த பிள்ளையின் வாழ்க்கையில வித்தியாசம் காண முடியாம இருந்துச்சு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, பிள்ளை கேட்கல. கடைசியாக ஒரு விபச்சாரிய போல எல்லா ஆம்பளைகளோடையும் சுத்த ஆரம்பித்தார். இது தாய் தகப்பனுடைய உள்ளத்தை நொறுக்கியது. அவங்களுக்கு வேதனை வந்தது. இவ்வளவு காலம் வளர்த்து இந்த புள்ளை இப்படி திசை கட்டு போய்விட்டது என்று சொல்லி தாயும் தகப்பனுமாக வளர்த்த அந்த தாய் தகப்பன் என்ன செய்தார்கள், இனி ஆண்டவர் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ரெண்டு பேருமாய் முடிவெடுத்து ஒரு நாள் உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. எங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் ஜெபத்திலே பதில் இருக்கிறது. ஆனா நாங்க ஜெபிக்கிறேன். அவங்க உபவாசம் பண்ணினாங்க. காலையில இருந்து மாலை வரைக்கும். மாலை வேளையில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். அந்த தரிசனத்தை கொடுத்து அந்த தாய் தகப்பனோடு கர்த்தர் பேசினாராம். இந்த பிள்ளையை ஒரு ஒழுங்கான தாய்க்கு பிறக்கவில்லை. ஒழுங்கான முறையில் இந்த பிள்ளை கர்ப்பம் தரித்து பிறக்கவில்லை. மாறாக இவளுடைய தாய் வேசித்தனத்தின் மூலம், விபச்சாரத்தின் மூலம் தான் இந்த பிள்ளையை பெற்றாள். இப்பொழுது அந்த தாய் இந்த உலகத்தில் இல்லை. ஆகவே அந்த தாய்க்குள்ள இருந்த அந்த விபச்சாரத்தின் ஆவி இந்த பிள்ளை வளரும் பொழுது இந்த பிள்ளையை தாக்குகிறது என்று கர்த்தர் அவங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தார். ஆகவே அவங்க ஜெபித்து ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்டாங்க, என்ன செய்யறது ஆண்டவரே, இது எப்படி மாறும், எப்படி மாத்துறது ஆண்டவரே, இத்தனை வருஷம் நாங்க வளர்த்துட்டோமே, என்ன செய்யறது? ஆண்டவர் சொன்னாராம், அந்த பிள்ளைக்கு நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, அந்த பிள்ளை என்ன தீர்மானம் பண்ணுகிறாளோ அதன்படி நான் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆகவே அவங்க இவ்வளவு நாளும் அந்த ரகசியத்தை சொல்லவில்லை. ஒரு நாள் தாங்கள் பெற்ற பிள்ளையை ஒரு இடத்துக்கு அனுப்பிவிட்டு வளர்த்த பிள்ளையை ஒரு நாள் தங்களுடைய வீட்டில் வைத்து அவங்க அந்த பிள்ளைக்கு உள்ளதெல்லாம் சொன்னாங்க. எப்படி இந்த வீட்டுக்கு நீ வந்தாய், உண்மையில் எங்களுடைய கர்ப்பத்தில் நீ பிறக்கவில்லை, இந்த வைத்தியசாலையில இத்தனை திகதி நாங்கள் உன்னை பெற்றிருக்கிறோம் என்று எல்லாத்தையும் காட்டி சொன்னார்கள். நீ உன்ற வாழ்க்கை இப்படி தவறி போன பொழுது உன்னை நாங்கள் திருத்தினோம், நீ திருந்தவில்லை. ஆகவே நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம். ஆண்டவர் சொன்னார் இதை உனக்கு சொல்ல சொல்லி, அதனாலதான் நாங்கள் கவலையோட உனக்கு சொல்லுகிறோம், மகளே, நீ எங்கட வயிற்றுல பிறக்காவிட்டாலும் நீ எங்கட புள்ளதான். ஆனா இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதபடிக்கு, இந்த சாபங்கள் உன்னிடத்தில் இருக்காதபடிக்கு நீ நல்ல தீர்மானத்தை பண்ணு சொல்லி போட்டு ரெண்டு பேரும் கண்ணை மூடி அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு 5-6 நிமிடங்கள் சென்றது. அந்த பிள்ளை எழும்பி போவாள் என்றுதான் அவங்க நினைச்சாங்க. அவள் அழ ஆரம்பித்தாள். அந்த வாலிப பிள்ளை அழுது அழுது ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஆண்டவரே, என்னை மன்னியும், என் மேல இருக்கிற இந்த அசுத்தாவிகள் என்னை விட்டு போகட்டும் என்று அவள் கதறத் தொடங்கினாள். என்ன நடந்தது? அன்றைக்கு தேவன் அந்த பிள்ளைய ரட்சித்து துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு அந்த தாயும் தகப்பனும் சாட்சி சொல்லுகிறார்கள், தங்கள் வயிற்றில பிறந்த பிள்ளையை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளையாக அந்த பிள்ளையை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. பரம்பரைகளினாலே வருகிற சாபங்கள், அசுத்தாவிகளினாலே வருகிற சாபங்கள், சில வேளை சொல்லும் அப்பனுக்கு தப்பாமல் பிறந்திருக்குது, தாயை போலதான் இந்த பிள்ளை என்று. எங்களுடைய தாயினுடைய கூடாத காரியங்கள், எங்களுடைய தாயினுடைய வியாதிகள், எங்களுடைய தாயினுடைய சாபங்கள் இன்றைக்கு நாங்கள் சுமந்து கொண்டு நிற்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ கர்த்தரை நோக்கி பார்த்தால் அந்த துக்கங்களை மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். யாபேஸ் பார்க்கிறான், என்னுடைய அம்மா எனக்கு துக்கத்தை கொடுத்து விட்டாள், என்னுடைய அம்மா எனக்கு வேதனையை கொடுத்து விட்டாள், இப்படியே செத்து போவோம் என்று அவன் யோசிக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான்? 10வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். 4வது அதிகாரம் 1 நாளாகமம் 4:10 வாசியுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு விஷயம் கூட என்ன பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, தீங்கு, தீமை என்னை துக்கப்படுத்தாதபடி
அப்ப யாபேசுக்கு என்ன விளங்குது? எனக்கு துக்கத்தை என்ற பரம்பரை மட்டுமல்ல, ஒரு தீங்கு தீங்கு தீமை என்று சொன்னால் அசுத்த ஆவி, அந்த அசுத்த, அதனால் ஆண்டவர் மத்தேயுல சொல்லப்படுகிறார், தீமை நின்று என்னை ரட்சித்துக் கொள்ளும். ஆகவே இந்த தீமையின் அழகாகிய இந்த பிசாசு என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே என்று அவன் ஜெபிச்ச பொழுது கடைசி பகுதி சொல்லுகிறது. கடைசி பகுதி, வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி ஆண்டவரே. பரம்பரையினால வந்த சாபங்கள், பரம்பரையினால வந்த துக்கங்கள், பரம்பரையினால வந்த கவலைகள், பரம்பரையினால வந்த பாவ சுபாவங்கள் என்னை விட்டு போகட்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அதற்கு பதிலை கொடுத்தார். அல்லேலூயா. சில வேளை எங்கள் அப்பாவை போல எங்களுக்கும் சில முற்கோபங்கள் வரலாம். எங்கட அம்மாவை போல எங்கட புருஷனுக்கு கீழ்ப்படியாத குணங்கள் எங்களுக்கு வரலாம். நாங்க அதை யோசிப்போம், நானும் அம்மா போல இருக்கிறேன், அப்பா போல இருக்கிறேன், இது எனக்கு வேண்டாம் என்று நீங்க முடிவெடுத்து ஜெபிச்சால் கர்த்தர் அதை நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இல்ல அது இருக்கட்டும், நான் அப்பா போல இருப்பேன், அம்மா போல இருப்பேன், எங்கட சித்தப்பா போல பெரியப்பா போல இருப்பேன் நீங்க நினைச்சாது உங்களை விட்டு போகாது. கர்த்தரிடம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பதில கொடுப்பார். ஆகவே இந்த அடிக்காக நாங்கள் எழுந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பரம்பரையினால வந்த, நான் அன்றைக்கு வேலைக்கு வந்தது என்னென்றால் வேலைக்கு பிரசங்கம் கொடுக்க வேணும்னு தான் வந்தேன். ஜெபிச்சு ஜெபிச்சு இந்த பிரசங்கத்தை எடுக்க வேணும்னு நினைச்சேன். ஆனா நேரம் போயிட்டு யாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, பரம்பரையினால வந்த சாபங்கள் இன்றைக்கு அந்த அமெரிக்கா தேசத்துல வேண்டி வளர்த்த பிள்ளைய போல, ஜாபேச போல, அங்கே நான் பார்த்த குழந்தைய போல இன்றைக்கு பரம்பரையினால பலவிதமான சாபங்கள், குறிப்புகளினால, ஜாதகங்களினால உங்களுக்கு பலவிதமான துக்கங்கள் வந்திருக்கலாம். அதையெல்லாம் மாற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. நான் திருமணம் முடிக்க முன்பதாக இளம் வயசில் நான் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரன் கையுக்கு பிஓபி போட்ட நிலையில ஓடி வந்தார். நான் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது வந்து அவர் சொன்னது, பாஸ்டர் தம்பி, எனக்கு நீங்க உதவி செய்ய வேணும். அப்ப நான் கேட்டேன், என்னத்துக்கு உதவி செய்யணும் சொன்னபொழுது அவர் சொன்னார், நான் காண்டம் வாசித்தேன். காண்டம் வாசித்த பொழுது என்னுடைய 40 வயசுக்கு பிறகு என்னுடைய ஆயுள் முடிகிறது என்று சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு ஏதாவது உதவி செய்வாரா? நான் சொன்னேன், நிச்சயமா இயேசு உதவி செய்வார். இந்த காண்டத்தில் உங்களுக்கு 40க்கு பிறகு ஆயுள் இல்லாம இருக்கலாம், ஆண்டவர் ஆயுளை கூட்டி கொடுப்பார், இந்த கவலையை மாற்றுவார் என்று சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, 40ஐயும் தாண்டி ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு ஜாதகங்களை மாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார், குறிப்புகளை மாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார், பலாபலன்களை மாற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார், சாப கட்டுகளை உடைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஆகவே 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்ற வாழ்க்கையில பரம்பரையினால வந்த சாபங்கள், பரம்பரையினால வந்த துக்கங்கள், கவலைகள் ஆண்டவரே மறையட்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரம்பரை சாபங்கள், பரம்பரை சாப கட்டுகள் ஆண்டவரே உடைந்து போகட்டும். அப்பா, நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே, சாபங்கள் என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, தீங்கு என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது, பிசாசானவன் என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த துக்கங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில ஜெயிக்காதபடிக்கு என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி, ஒவ்வொருவரும் கையை உயர்த்தி, இயேசுவே, ஹalleluya. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பலன் கிடைக்கும். யாபேஸ் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு எந்த வாழ்க்கையில பரம்பரை சாபங்களை உணர்கிறீங்களோ, யாற்ற வாழ்க்கையில பரம்பரை துக்கம் இருக்குது, செய்வின பிரச்சனை இருக்குது, சூனிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள பேரை உச்சரித்து ஜெபம் பண்ணுங்க. இந்த தீங்கினால, இந்த பிசாசினால வந்த துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக, விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க.
ஹalleluya. கையெழுத்தி சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. 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 நாங்க ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்கள் கட்டின விக்கிரக சாபங்கள் என் மேல வரக்கூடாது ஆண்டவரே. ரட்சிக்கப்பட முன்னுக்கு ஆண்டவரே விக்கிரகங்களுடைய வாசலை மிதிச்ச சாபங்கள் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. மந்திரவாதிகள், செய்வினக்காரர்களை ஆண்டவரே, மை போட்டு பார்க்கிறவங்களை ஆண்டவரே, நாள் பார்க்கிறவங்களை நாடின சாபங்கள் என் மேல வரக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாத்திரம் பார்த்த சாபங்கள் வரக்கூடாது ஆண்டவரே. இந்த கை ரேகைகள் பார்த்த சாபங்கள் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. தீங்கினால வந்த அந்த சாபங்கள் என்னை விட்டு போகட்டும் என்று கையை தட்டி நாமத்தினால் ஆண்டவரே, முன்னோர்களினாலே ஆண்டவரே, சாத்திரம் பார்த்ததினாலே ஆண்டவரே, ஆண்டவரே குறிப்புகள் பார்த்ததினாலே ஆண்டவரே, கை ரேகைகள் பார்த்ததினாலே, மை போட்டு பார்த்ததினாலே வந்த சாபங்கள் ஆண்டவரே என்னிடத்திலே பலிக்காதபடி ஆண்டவரே பலிக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே சாபம் நீங்கி போவதாக, சாபத்தின் வல்லமைகள் விலகி போவதாக, சாபம் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. 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 ஒரு சகோதரன் இருந்தார். அருமையாக கர்த்தரை தேடினார். அதிகாலை 5 மணிக்கு ஜெபம். அதிகாலை 5 மணிக்கு ஜெபம் என்று சொன்னால் அவர் வேலைக்கு வந்துடுவார். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிகாலை 5 மணி ஜெபம் நான் நடத்தினேன். அப்பொழுது இங்கே இல்ல, அவர் என்ன செய்வார் என்றால் எல்லா விசுவாசிகளுக்கு முன்னுக்கு அவரை வந்து நிற்பார். அப்படிப்பட்ட அருமையான சகோதரன். ஆகவே கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சார். அவரை கர்த்தர் வெளிநாட்டுக்கு அனுப்பினார், பெரிய தேசத்துக்கு அனுப்பினார். அந்த பெரிய தேசத்துக்கு போன பொழுது கர்த்தரை மறந்தார், குடிச்சார், வரிச்சார், குடியினால ரோட்டுக்கு வர ஆரம்பித்தார். அந்த நாட்டு அரசாங்கமே இவருடைய குடியின் தொல்லை தாங்க முடியாமல் காட்டை கேன்சல் பண்ணி மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பினாங்க. இலங்கைக்கு வந்தார். குடிய விடவில்லை, வரிய விடவில்லை, குடிச்சு வரிச்சு வெத்துலபாக்க போட்டு எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய மனைவி எனக்கு போன் பண்ணி சொன்னார், நீங்கள் ஒருக்கா வந்து இவருக்கு புத்தி சொல்லுவீங்களா, இவர் இந்த பாவத்தை விடுறார் இல்லையண்டு. நான் போய் நேர கதைச்சேன். நீங்க எப்படிலாம் ஜெபிச்சீங்க, எனக்கு உங்களை சின்னலேருந்து தெரியும், ஏன் இப்ப இப்படி பாவம் செய்றீங்க. அவர் சொன்ன, என்னால விடையிலாம இருக்கு, நான் செய்து கொண்டா இருப்பேன்னு சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா, அவருடைய இளம் பிள்ளை பெடியன், இளம் வாலிபன் ஒரு நாள் தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது டின்னோடு அங்க தலையால நடந்து வந்தான். அல்லேலூயா. தலையால அவன் டின் குடிச்சு கொண்டு வந்தான். அந்த அளவு வரி. அந்த பிள்ளை குடிச்சதை பார்த்து திருந்தினான். திருத்தம். ஆமென் சொல்லுங்க. வரி குடி பக்கமே போறல. ஆனால் இப்ப பிள்ளை தகப்பனை விட 2 மடங்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறான். சகோதரங்களே, சகோதரிகளே, பரம்பரை சாபங்கள், பரம்பரை கட்டுகள், அசுத்தாவியினால் உண்டாகிற வினைகள், ஊழ் வினைகள் எல்லாம் விலக சிலுவையிலேயே ஜீவனை கொடுத்தார். எல்லா ஊழ் வினைகளையும் மாற்றும்படி அதை சரியாக விசுவாசி, சரியாக ஜெபம் பண்ணி நீ வாழ்ந்தாள், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஒரு 3 பேருக்கு சொல்லுங்க, பரம்பரையினாலும் அசுத்தாவியினாலும் வந்த துக்கத்தை இயேசு மாற்றுவார். அப்படி சொல்லுங்க, பரம்பரையினாலும் அசுத்தாவியினாலும் வந்த துக்கத்தை இயேசு மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அமர்ந்திருப்போம், அமர்ந்திருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. முதலாவது பரம்பரைகளினால, அசுத்தாவிகளினால. இது போன கிழமை பிரசங்கத்தை மறந்தது போல எல்லாத்தையும் மறந்து போகாதீங்க. மறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பலன் கொடுக்காது. இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க ஜெபிக்க வேணும். எழுதி வச்சு அந்த வசனங்களை வச்சு நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அற்புதம் நடக்கும். நிச்சயமாக முடிவு கர்த்தரால் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த குளங்களும் போக தேவையில்லை, எந்த படிகளும் ஏற தேவையில்லை. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்து கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது, எங்களுக்கு எதனால துக்கம் வருகிறது? மிக முக்கியமான காரியம் வியாதிகள், பலவீனங்கள். நல்ல சந்தோஷமா இருப்போம், வருத்தம் வந்தோன முகம் மாறிடும். உடம்பு பலவீனம் வந்தோடனே எங்கட சந்தோஷம் எல்லாம் இழந்து விடுவோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வியாதிகளினால பலவீனங்களினால வருகிற துக்கங்களை நான் சந்தோஷமாய். ஆமென்.
மார்க்குவின் புத்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 5:25. மார்க்கு 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 12 வருஷமாய், எத்தனை வருஷம் சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 12 ஆண்டுகள். 1 ஆண்டு அல்ல, 5 ஆண்டு அல்ல, 10 ஆண்டு அல்ல, 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள் இந்த பெண்ணுக்கு என்ன வியாதி? உதிரப்போக்கு. ஸ்திரீகளுக்கு மாதாந்தம் வருகிற அந்த வழிபாடான காரியம் அவளுக்கு ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் ரத்தம் அவளை விட்டு வெளியேறிக் கொண்டே இருந்தது. இந்த துன்பம் எத்தனை நாள் இருந்தது? 12 வருஷமாய் அவள் துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். வார்த்தை சொல்லுது, அந்த வருத்தத்தின் நிமித்தம் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவள் இழந்தாள். எல்லாத்தையும் வித்து வைத்தியம் பார்த்தாள். இப்ப பாருங்க, ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா மோட்டார் சைக்கிளை வித்தோ, சங்கிலியை வித்தோ, நொதனுக்கு போகிறோம், மதர்கியாருக்கு போகிறோம், வவுனியால் அபிஷாவுக்கு போகிறோம். ஏனென்றால் எப்படியாவது எங்களுக்கு சுகம் பெற வேண்டும் என்று. இந்த 12 வருஷ வருத்தத்தினால எல்லாத்தையும் அவள் இழந்தாள். மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அப்ப ஒவ்வொரு நாளும் அவள் ரத்தத்தை இழந்தாள். என்னத்தை இழந்தாள்? உயிரை இழந்தாள். ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறது. ஒவ்வொரு நாளும் உயிர் போகிறதும் வருகிறதும். 12 வருஷமான வேதனை, 12 வருஷமான கட்டு, 12 வருஷமான துக்கம். எண்ணத்தினால, வியாதியினால, எண்ணத்தினால, பலவீனத்தினால அவள் துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். தேவ பிள்ளைகளே, பைபிள் ஒரு கட்டுக்கதையான புத்தகம் அல்ல. பைபிள் ஒரு நாவல் புத்தகம் அல்ல. பைபிள் ஜீவிக்கிற புத்தகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீ விசுவாசிக்கும் பொழுது அதிலே எழுதப்பட்ட அற்புதங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு உனக்கு நடக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது என்று நம்பி ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. 12 வருஷம் அவளை வியாதி துக்கப்படுத்தினது போல இன்றைக்கு உன்னை இந்த வியாதிகள் மரண வேதனைக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை குறைந்து போகலாம். ஆமென். ரபம் தரலவ சந்தரலவ லிபிகுணம மரியா கந்தரலவ. இந்த வார்த்தை இந்த நாளிலே கொடுக்கும்படி நான் நேற்றைய தினம் ஜபிச்சு ஆயத்தப்படும் பொழுது கர்த்தருடைய கவனிங்க, வடிவா கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மனசில் ஒரு பாரத்தை போட்டார். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வருகிறவர்கள் யாராவது இருமும் பொழுதோ, துப்பும் பொழுதோ, சளியோடு கூட அல்லது ரத்தம் வெளியேறுகிற காரியத்திலிருந்து நான் தெய்வீக சுகத்தை கொடுக்க போகிறேன். யாராவது இந்த இடத்துல இருந்து உங்களுடைய கையை உயர்த்தி காட்டலாம். ரத்தம் என்னை விட்டு ஏதோ ஒரு வழியில வெளியேறுகிறது பாஸ்டர், அதை எனக்கு கர்த்தர் சுகமாக்கி தர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூட போறோம். சில நீங்க வெக்கப்படலாம், ஆனால் இது கர்த்தர் தெய்வீக சுகத்தை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னார், இதை நீ வெளியே சொல்லி ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, நான் அற்புதத்தை செய்வேன். பாருங்க, நான் சொன்னது விளங்குனதா? இருமும் பொழுது, துப்பும் பொழுது ரத்தமாய் வரலாம், அல்லது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஆண்களோ பெண்களோ மூல வியாதிகளினால அல்லது பிறப்புறுப்புகளினால இரத்தங்கள் கசிகிற பலவீனமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு டிவைன் ஹீலிங் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஜீசஸ் எழுந்து நின்றால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் சொல்லும் பொழுது அவர்கள் மட்டும் கையை உயர்த்துங்க. நான் முன்னுக்கும் கூப்பிட மாட்டேன், உங்களை வந்து ஜபிக்க மாட்டேன். ஏசப்பா உங்களை சுகம் தருவார். தயவு செய்து
மற்ற வருத்தக்கார கையை உயர்த்தாதங்க, நீங்க மனசுல ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு விசேஷித்த விதமா நீ செக் பண்ணத்தக்கதாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹalleluya. கண்களை மூடி ஓ இயேசுவே இயேசுவே என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தைய நீ நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படி எல்லாரும் ரெண்டு கையை கும்பிட்டு கொண்டு இல்லைங்க, ரெண்டு கையும் கும்பிட்டு கொண்டு நிற்கும் பொழுது அமைதியா நாங்க ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். தேவனே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமாய் இந்த சபைக்குள்ள விளங்கட்டும் ஆண்டவரே. சுகமளிக்கத்தக்கதை கர்த்தருடைய வல்லமை விளங்கிட்டு அந்த வார்த்தை இந்த நிறைவேற வேண்டும். இப்பொழுது இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்கள் மட்டும் யாரும் கண்ணத்துல கூட ஊழியக்காரன் நான் கூட கண் திறக்க மாட்டேன். கண் திறந்து பாவம் செய்யக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் வலது கரங்களை உயர்த்தி நீங்க சொல்றது ஆண்டவரே என்னை சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம், என்னை அழைச்சீரே ஸ்தோத்திரம் என்று சொல்ல போறீங்க. மற்றவெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சுகமளிக்கிற வல்லமை சபைக்குள்ள வர்றங்கட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் வெளிப்பட்டதற்காய் நன்றி, வெளிப்பட்டதற்காய் நன்றி, வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, புண்ணியாளிகளை சுகமாக்கத்தக்க வல்லமை சபைக்குள்ள விளங்குகிற வல்லமை, சபைக்குள்ள விளங்குகிறதற்காக சுகமளிக்கிற வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நீர் குணப்படுத்துகிறீர், நீர் குணப்படுத்துகிறீர், நீர் குணப்படுத்துகிறீர், நீர் சுகப்படுத்துகிறீர், நீர் சுகப்படுத்துகிறீர், நீர் சுகப்படுத்துகிறீர். அப்படியே கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி ஆண்டவரே, நன்றி. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் சுகம் கொடுக்கிற தெய்வம், ஆமென். சுகம் கொடுக்கிற தெய்வம், ஆமென். சுகம் கொடுக்கிற தெய்வம், ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் நேற்றைய தினத்திலே ஒரு நேற்றைய முந்த நாள் சரியா சொல்லல, முந்த நாள் தான் இருக்கும், ஒரு புதிய நம்பர் என்னுடைய மனைவிக்கு அவருடைய தொடர்பு கிடைத்தது. அவர் சொன்னாராம், இந்த வடகாட்டில் இருக்கிற ஒரு தாயார், சேர்ச்சுக்கு வராத ஒரு தாயார், அவருடைய குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம் தான். ஆனால் ஒருவருக்கு போய் சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய வருத்தம் எங்கும் மாறாது, இந்த சபைக்கு போனக்கு புற ஜாதிகளுக்கும் தன்னுடைய மகன் அப்ப புற ஜாதிகளுக்கு சுகம் கொடுப்பாரே. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய எனக்கு உனக்கு அவர் எவ்வளவு செய்வார், எவ்வளவு அவர் செய்வார். இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்த உன்னை கர்த்தர் தொட்டு துக்கம், வியாதியின் துக்கம் உன்னை விட்டு விலக கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 12 வருஷமாய் செத்துக் கொண்டிருந்தாள்.
12 வருஷமாய் உயிரை இழந்து கொண்டிருந்தாள். ஒரு கட்டத்தில் அவள் யோசிக்கிறாள், ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாள், நான் சுகமாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இயேசுவை சுத்தி நிறைய ஜனங்கள் தொட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒன்றுமே நடக்கல. இயேசுட்ட இருந்து வல்லமை போகல. பேதுரு தொட்டார், யோவான் தொட்டார், இன்னும் நிறைய ஜனங்கள் தொட்டார்கள். ஆனா இந்த 12 வருஷம் யோசிச்சு பாருங்க, அந்த வருத்தம் என்றால் எவ்வளவு நாற்றம் இருந்திருக்கும், உடம்புல எவ்வளவு மாற்றம் இருந்திருக்கும். இது எதையும் பொருட்படுத்தாமல் ஒரு விசுவாசத்தோட வந்து அப்பாவின் வஸ்திரத்தை தொட்டாள். அல்லேலூயா. 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 அதிலேயே பிடிச்ச ஒரு பகுதி, அந்த நேரமே தன் சரீரத்தில் சுகத்தை ஆனா ஒரு ஆத்துமா வந்து நம்பிக்கையோடு தொட்டுச்சு, அற்புதம் கிடைச்சது. அல்லேலூயா. அல்லேலூயா. சமயத்தில் ஒரு செத்த வீட்டுக்கு தம்பி பைரவனம் வந்திருந்தேன், சாட்சி சொன்னா நல்லா. செத்த வீட்டுக்கு போயிருந்தேன், கடைசி ஜெபம், பொடியை தாக்க போறோம். அவங்க அங்கட சேச்சம் இல்லை, சேச்சு இல்லாத ஒரு ஆள், நான் சுவிசேஷம் சொல்றதுக்காக செத்த விட நான் செய்யறேன்னு போனேன். ஆகவே பொடி இறக்கிட்டு கடைசி ஜெபத்தை செய்தேன். கடைசி ஜெபம் செய்யும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சேன், ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறவங்களை யாரையும் பேய் பிசாசு தொடக்கூடாது. அப்படி நான் செத்த வீட்டில் ஜெபிப்பதில்லை. ஆனால் அன்றைக்கு ஜெபிச்சு விட்டேன். அந்த வெயிலுக்கு நேரத்தில் முடிஞ்சு வரும்பொழுது எனக்கு சோடா தந்தாங்க, தண்ணி தந்தாங்க. ஒரு வாலிப பொடியன் ஓடி வந்தான். ஓடி வந்து, பாஸ்டர் உங்களோட நம்பரை தாங்கன்னு என்ன தனியாக கொண்டு கேட்டேன். ஏன்னு கேட்டேன், நீங்க ஜெபிக்கும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் உதறிக்கொண்டே இருக்குது, நீங்க சொல்லுங்க எப்படின்னா நான் உங்கள்கிட்ட வந்து ஜெபிக்க போறேன். இப்ப எனக்கு அவர் போன் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் இங்க வரப்போறேன். எனக்கு சரியான நேரம் கர்த்தர் அனுமதிக்கும் வரைக்கும் காத்து இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அந்த இடத்துல எங்கடைய ஆக்களே ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா சும்மா செத்த விட்டு ஜெபம். ஆனால் ஒரு ஆத்துமா அங்கே நம்பிக்கையோடு, ஒரு ஆத்துமா அங்கே தாகத்தோடு, ஒரு ஆத்துமா அங்கே வாஞ்சையோடு கர்த்தர் தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிறார், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறார். எல்லாரும் தொட்டார்கள் தான். ஆனால் ஒரு ஆத்துமா மிகுந்த துக்கத்தோடு, அப்பா இனி எனக்கு செலவழிக்க காசும் இல்லை அப்பா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா என்று தொட்டாள். கர்த்தர் சொன்னார், என் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா. எங்கட ஆண்டவற்ற மனசு என்ன தெரியுமா, நாங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கவா. ஆமென் சொல்றீங்களா? ஒரு ஒரு வாய்க்குள்ள ஒரு புன்முறுவல் சிரிச்சு கொண்டு சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்க வேணும். ஆமென். வேதனை நீங்கி சந்தோஷமா இருக்க வேணும். ஆமென். இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. மூல வியாதி இனி வராது. ஆமென். சலத்தோடு ரத்தம் இனி வெளியேறாது. ஆமென். உதிர போக்குகள் வராது. ஆமென். கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹalleluya. 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 உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆகவே முதலாவது துக்கங்கள் எதனால வருகிறது? பரம்பரை சாபத்தினாலும் அசுத்த ஆவிகளினாலும் ஜபத்தினால் அவைகளை கர்த்தர் முறிக்கிறார். ஆமென். இரண்டாவது துக்கம் என்னத்தினால வருகிறது? வியாதிகளினாலும் பலவீனங்களினாலும் விசுவாசத்தினால் கர்த்தர் முறிக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. கடைசி ஒரு 5 நிமிஷம் சொல்லி நான் முடிக்கிறேன். அமர்ந்திருங்க. ஒரு 5 நிமிடம் தானா, 5 நிமிஷம் எனக்கு தாங்க, அப்படி நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்காக, ஆண்டவர் அறிஞ்சதன் நிமித்தமாக, ஆண்டவற்ற வார்த்தையை கை கொண்டதன் நிமித்தமாக வருகிற துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமா மாற்றும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த உலகத்துல மிகுந்த வேதனை என்ன தெரியுமா? காய்க்கிற மரத்துக்கு தான் என்ன விழும்? கல்லு விழும். அத ஆண்டவர்ட்ட வார்த்தை எப்படி சொல்லுது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருந்தால் அவன் என்ன படுவான்? துன்பப்படுவான். ஆண்டவரே நான் உமக்காக வாழணும் அப்பா, பாவங்கள் செய்யக்கூடாது என்று நினைச்சோடனே என்ன வந்துடும்? துன்பங்கள் வந்துவிடும்.
துன்பங்கள் வந்துவிடும். அந்த பயத்தினாலேயே சிலர் சேர்ச்சுக்கு வாரல. உபவாசிப்போம்டா தான் ஒரு பிரச்சனை வரும். ஆண்டவருக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்க போறோம்னா ஒரு பிரச்சனை வரும். பிரசங்கம் கேட்கல கர்த்தருடைய ஆவியை உணர்த்தும் சில தீர்மானங்கள் எடுப்போம், பிரச்சனை வந்துடும். அப்ப அந்த பாடுகளினால வருகிற எல்லா துக்கங்களையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. மனைவியானவள் ஆண்டவரை தேடும் பொழுது ரட்சிக்கப்படாத கணவனால் அவனுக்கு துக்கம் வருகிறது. கணவன் ஆண்டவரை தேடும் பொழுது மனைவியால் அவனுக்கு துக்கம் வருகிறது. பெற்றோர் கர்த்தரை தேடும் பொழுது பிள்ளைகளால் வருகிறது. குடும்பமாய் கர்த்தரை தேடும் பொழுது அயலகத்தால் வருகிறது. ஆனால் அந்த துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 மல்லாவியிலே ஒரு சகோதரனை பற்றி ஒருவர் எனக்கு போன் பண்ணினார். அவர் எங்கட சபையில், அவர் நினைச்சா எங்கட சபை என்று. பாஸ்டர், இவன் என்ன விடிய 4 மணி கிளம்பி பாட்டு போடுறான், எங்களால ஒன்றும் செய்யலாம் இருக்கு, திருத்துங்க, அல்லாட்டி நான் பொலிசிட்ட கொடுத்து திருத்துவான். பாருங்க, 4 மணிக்கு எழும்பி ஒருவன் ஆண்டவற்ற பாட்ட போட்டா அது எவ்வளவு சந்தோஷம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவன் அப்படி போட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவேன். நானும் எழுப்பி ஜபிக்கலாமே. ஆண்டவற்ற பாட்டு காத்து வழியா வந்து எல்லா துன்பங்களை நீக்கி விடுமே. ஆமென். ஆனால் உலகத்தான் என்ன சொல்றான், பாட்டு போட்டா பொலிசிட்ட கொடுப்பேன். அதே நேரம் சினிமா பாட்டு போடுறதுக்கு, மற்ற கூத்து பாட்டுகள் போடுறதுக்கு ஒரு பாடும் இல்லை. கர்த்தருக்காக வாழ்ந்து பார், பாடு. அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.